ஒரு பூஜை அறையின் ரகசியத்தை பார்க்கலாங்களா? ஒரு பூஜை அறையின் குறிப்புகள். பூஜை அறையில பூஜை செய்யும் போது எத்தனை பித்தளை விளக்கு வைத்தாலும் வெள்ளி விளக்கு வைத்தாலும் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். பூஜை அறையில தெய்வீக சக்தி வாய்ந்த பொருள் வைப்பது அவ்வளவு நல்லது. பன்னீர், அர்த்தர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இப்படி போன்ற வாசனை மிக்க பொருட்களை வைப்பது தெய்வீக ஆற்றலை வீட்டிற்குள் இழுத்து கொண்டு வந்து தரும், சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். நைவேத்தியம் அவசியம் இருக்கணும். தண்ணீர் வைக்கணும். தண்ணீர் இல்லாமல் பூஜை நிறைவேறாது. ஒரு டம்ளர்லயோ இல்ல நம்ம பூஜை செய்யற சொம்புலையோ, பூஜை பாத்திரம்னு சொல்லுவோம் இல்ல, அதுலயோ நம்ம தண்ணி வைக்கிறது மிக மிக அவசியம். மிக அவசியம். நெய்வேத்தியம் செய்வது கல்கண்டு, சக்கரை பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல், இதுல ஏதாவது ஒன்று அவசியம் பூஜையில இருக்கணும். அதே போல தாம்பூலம் வைத்து பூஜை ஆரம்பிப்பது மிக மிக அவசியம். வெத்தலைப்பாக்கு, 2 வாழைப்பழம், அதை தாம்பூலம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பூஜை ஆரம்பிக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.